இப்பொழுது ஆன்லைன்ல மறுபடியும் கேட்கிறதை கேள்விப்பட்டு சந்தோஷம். அது மிக முக்கியம். அப்படியாய் கேட்கிறவர்கள் புதிய வெளிச்சத்தை அடைய இடம் உண்டு. இன்றைக்கு கொஞ்ச நாளாக இன்றைக்கு படிப்பிக்க போற லெசனை எப்படியாவது எல்லாரும் அறிய கொடுக்க வேண்டும் என்று வந்து கொண்டே இருந்தேன். So I prepared. தொடர்ந்து so let us get on with it and make use of the time. எல்லாரும் அறிந்த ஒரு சொல், அதுவும் இங்கிலீஷ்ல சர்ச். ஆனால் எல்லாருக்கும் இந்த ஆங்கில சொல் இங்கிலீஷ் வேர்ட் எங்கே இருந்து வந்தது? இதனுடைய தொடக்கம் என்ன? சரி, சர்ச் கூட 4-5 மொழிகளில் இருந்து வந்திருந்தாலும் சர்ச் என்ன? ஸ்கூல் எங்களுக்கு விளங்கும், யூனிவர்சிட்டி எங்களுக்கு விளங்கும், மெடிக்கல் காலேஜ் எங்களுக்கு விளங்கும். இப்படி பல இடங்களுக்கு மாணவர்கள் போய் படிக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்காலத்துக்காக. ஒரு டான்சிங் ஸ்கூல், உடற்பயிற்சி, அது இது முற்றிலுமாய் தேடுறதுக்கு உயர்ந்து அதுக்கெல்லாம் இடங்கள் இருக்குது to study. ஆனா சர்ச் ஏன் ஜனங்கள் ஒவ்வொரு கிழமையிலும், அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில கூடிக்கொள்ளுகிறார்கள்? நீ அதை யோசிச்சு பார்த்தேனே. ஏன் சர்ச் என்றால் என்ன? ஏன் ஞாயிறிலே கூடுகிறார்கள்? குறிப்பாக கிறிஸ்தவர்கள் உலகெங்கும், இலங்கையில் மட்டுமல்ல, உலகெங்கும் கூடிக்கொள்ளுகிறார்கள். ஏன் கூடுகிறார்கள்? ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய நாள் தெரியாது, 98% நாட்களுக்கு தெரியாது. அது பாரம்பரியமா போயிட்டது. அது சந்ததி முன்னாலே கவனமா கேளுங்க. ஏன் நீ எதுக்கு போறன்றத உனக்கு ஓடி வலிக்கும். சிவச்சண்டா என்ன? ஏன் அங்க போறாய்? யார் போய் சொன்னது? என்ன காரணம்? என்ன நோக்கம்? போகாட்டி நரகமா? போனால் மோட்சமா? என்ன நோக்கங்களுக்காக பல தரப்பட்ட ஜனங்கள் சர்ச் என்று சொன்ன ஒரு கூட்டத்துக்கு, அது சிறிய ஒரு ஹாலா இருக்கலாம், பெரிய ஒரு கட்டடமா இருக்கலாம், நிறைய ஜனம் இருக்கலாம்,
என்னத்துக்கு போறார்கள்? போக நோக்கம் என்ன? அவர்களிடத்தை கேட்டால் அநேகமானவர்களில் நான் மோட்சத்து போனவனும் அல்லது தங்கள் சொந்த காரியங்கள் நிறைவேற அங்கு போகிறார்கள். இவைகளை குறித்து நாங்கள் ஆராய வேணும். நீ எதற்காக போகிறாய்? நீ எதற்காக ஒரு கூட்டம் விட்டு கிறிஸ்தவ கூட்டம் மற்றதுக்கு மாறிக்கொண்டு தெரிகிறாய்? உன் நோக்கம் என்ன? தேவனை தேடுகிறாயா? அவருடைய வார்த்தையை தேடுகிறாயா? அல்லோ எனக்கு பசிக்குது, அவருடைய வார்த்தை பசியா இருக்கு, அப்படியே தேடுகிறாயா? அல்லது எதற்கு போகிறாய்? இயேசுவா ஒரு தடவை அவருடைய வார்த்தையில் இருந்து எவ்வளவு காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். வனாந்தரத்துக்கு யாரை பார்க்க போனீங்க? சொல்லுவா. அவரே பதில் கொடுத்தார். மெல்லிய ஆட உடுப்பு போடுறார்களையா? இல்லை, அவர்கள் மெல்லிய உடுப்பு போடுறார்கள். பெரிய அரண்மனையிலே பேலஸ் இருக்கிறார்கள். இது யாரை பார்க்க போகிறீர்கள்? காற்று அடித்து அசையும் புல்ல பார்க்க போனீங்களா? பின்ன யாரை பார்க்க போனீங்க? ஒரு தீர்க்கதரிசிய? ஆம், அவர் தீர்க்கதரிசி தான். இன்றைக்கு இயேசுவா உன்னிடத்தில் கேட்டால் நீ என்ன நடக்க போகிறாய்? இதோட 4வது கூட்டம் மாறிட்டாய். சர்ச்சண்ட கூட்டம். என்ன நோக்கம்? நீ அல்லது பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு ஓடுறாய். என்ன நோக்கம்? இந்த ஒரு கேள்வி மறுமொழி கொடு. ஒவ்வொரு இடத்திலையும் பிரச்சனையா? அப்படி எல்லாரும் உனக்குத்தான் பிரச்சனை. பிரச்சனை இல்லாத இடம் இல்லை. ஒரு தேவனுடைய கூட்டம் எனப்பட்ட அவர் அழைத்த கூட்டத்தை விட்டு நீ போறதானால் ஒரு காரியத்துக்காக போகணும். அங்கே தேவனுடைய குரல் இல்லை, அவருடைய வார்த்தை இல்லை. அதை நாடி ஓடுகிறேன். அவரது வார்த்தையின் வெளிச்சம் எனக்குள்ளாய் பெருகவும், இந்த வாழ்க்கையிலே நான் அவருக்கு பின்னாலே போகவும், என் ஓட்டத்தை முடிக்க ராஜ்யத்தின் வேலைக்காக என்னை ஒப்பு கொடுக்கவும் நான் அங்கு போய் கற்றுக்கொள்ள போகிறேன். That's the right thing. Anyway, நாங்கள் இந்த சர்ச் என்ற சொல் எங்கே இருந்து வந்ததெல்லாம் பார்ப்போம். நான் சொன்னால் படிக்காதவர்களுக்கு தெரியும். களுவாஞ்சிக்குடிக்கு போய் ஒரு ரோட்டால இதுல ஒரு சர்ச் இருக்கா, அவங்களுக்கு தெரியும். இந்த கோயில் அது அவங்களுக்கு தெரியும். சர்ச் எல்லாம் இப்படி படிப்பாங்க எல்லாரும். பள்ளிக்கு பாடசாலைக்கு போகாத ஆக்களுக்கு தெரியும். அது அப்படியாது. அதே நேரத்தில் ராஜ்யத்தின் வேலை
பார்க்கிற ஒரு கூட்டம் இங்கே கூடுகிறதா? ராஜ்யத்தின் வேலை என்ன யாது? ராஜ்யம் உண்டா? எவ்வளவு பிள்ளைகளே வரையாறாட்டையாவது கேளுங்க. அதான் voice the church and இப்பொழுது பாவிக்கப்படும் ஆங்கில சொல் பழைய ஆங்கிலத்திலே I don't know அது உச்சரிக்க எனக்கு CIR ICE Old English service I don't know. இதுதான் பழைய காலத்திலே பாவிக்கப்பட்டது சர்ச் என்ற ஆங்கில சொல்லுக்கு. விளங்கிட்டுதான் நீ நோட்ஸ் எடுக்கிற நேரம் பார்த்து வைக்கப்பட்ட மற்றவர்களுக்கு டீச் பண்ண. பிந்தினோர் வரை இருக்கிறார்கள், அவங்களுக்கு படிப்பிக்க வேண்டும். தேவன் அழைத்த டீச்சர் அல்லது ஷெப்பர்ட் அவன் ஒரு ஆள் காணாது. நீங்க விளங்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். So old English service ஜெர்மன்ல கிரேக்கா பாத்தீங்களா? எங்கேயோ எல்லாம் அலைஞ்சு வந்திருக்குது இந்த சர்ச் என்ற சொல். நீ போற இடம் கிரேக்கா. அப்படி சொன்னா யாருக்கு விளங்குமோ தெரியாது. இதை தொடர்ந்து படிக்கிறதுக்கு முதல்ல ஒரு காரியம் சொல்ல போறேன். எதையும் நான் சொல்றது அப்படியே எடுக்காத. நீயாக ஸ்கிரிப்சர்ஸ் எழுதப்பட்ட வேத வாக்கியங்களை உட்கார்ந்து ஆராய்ந்து படிக்க வேணும். படிச்சு இது உண்மையா, இவர் படிப்பிக்கிறது உண்மையா, எப்படியாக பைபிள்ல ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கா என்று நீ அறிந்து கொள்ள வேணும். நான் சொல்றதை எடுக்காத. பவுல் ஒரு இடத்துல போய் ராஜ்யத்தின் வார்த்தையை கொடுத்து போட்டு வந்தவன். அவன் 14 வருஷம் கமலியலுக்கு கீழ படிச்சவன். அப்ப இந்த சனம் பவுல வார்த்தைகளை கேட்டுட்டு அங்குள்ள சனம் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 11வது வார்த்தையிலே பாப்போம். பைபிளை வைத்திருந்தால் தொடர்ந்து பார். அப்போஸ்தலர் 17, 11. தேங்க்யூ டாடி, லவ் யூ. அந்த பட்டணத்தால் மனோவாஞ்சியாய் செய்தியை ஏற்றுக்கொண்டு செய்தியாக கொண்டு போனான் பவுல். ஏற்றுக்கொண்டு இதுக்குத்தான் பேர் விசுவாசம். கொடுக்கப்படுகிற செய்தியை ஏற்றுக்கொண்டு இவங்க என்ன செய்வாங்க? காரியங்கள் பவுல் சொன்னது இப்படி இருக்கிறதா என்று நாள்தோறும் எழுதப்பட்ட வேத எழுத்துக்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும்
புத்திசாலிகளாக இருந்தார்கள். See that? If you have NASB, put it 1711. These were more noble. This examine the scriptures. So, இதைத்தான் நான் உனக்கு சொல்லுகிறேன். நான் சொல்வதை நோட் பண்ணி எடுத்து ஆராய்ந்து பார். ஏன் பாரம்பரியத்தில் இருக்கிறாய்? ஒரு போதகர் எல்லாம் சரியாவா சொல்றார்? அவர் ஒரு பைபிள் ஸ்டூடெண்டா? அவருக்கு படிச்சு சொல்லிக் கொடுக்க ஆசையா உண்ட போதகர்? அவர் தகப்பன் யார்? வந்து கொண்டிருக்கிற செய்தியாதான் யேசுவா சந்தித்த போதகர்களும் மேய்ப்பர்களும் ஒரு கூட்டத்தை சந்திச்சவர். We will come to that later. So, Old English Serais, Germanல கிரேக்கா, கிரீக் சொல் அந்த நேரம் பாவிச்சது எழுதப்பட்டதல்ல, கொரியாக். இன்றைய இங்கிலீஷ் வேர்ட் சர்ச். ஆனால் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க? இங்கிலீஷில் மொழிபெயர்த்தாக்கள் சர்ச் உண்டு, அதுல போட்டது சரியா? ஒருவரும் ஆராய்ந்து பார்க்கறதில்லை. யேசுவா தேவனுடைய மகன். அவரது ஊழிய நாட்களிலே சர்ச் என்ற சொல் பாவிச்சது. அவர் இங்கிலீஷில் சர்ச் என்று சொல்ல இல்லை, அவர் பேசியது அரமிக். ரெண்டு தடவை. அதை நம்புவாயா? நீ சொல்ற கிறிஸ்தவ சபை என்று ரெண்டு தடவை, அதுவும் கிறிஸ்தவ சபை என்று சொல்லுகிறாது. யூதர்களும் இருக்கிறார்கள், விசுவாசிகள், தேவனுடைய நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள், the Messianic Jews. முதலாவது இடம் மத்தேயு 16. உங்களுக்கு தெரியும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அவர் இப்படி சொன்னார். எலியாண்டு எரேமியா. அப்ப கேட்டார், நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? Whom do you say that I am? யார்? மத்தியாவு 16:16. சைமன் பீட்டர் மறுபடியாக, நீர் உயிருள்ள தேவனுடைய மகனாகிய மெஸ்ஸியா என்றார்.
இயேசுவா அவனை நோக்கி, யோனாவின் மகனாகிய சைமன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மாம்சம் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. அதாவது எந்த ஒரு மனுஷனும் உனக்கு இதை சொல்லிக் கொடுக்கவில்லை. வெளிப்படுத்தவில்லை. வெளிப்படுத்துதல் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. It comes directly from Elohim or Yeshua. Nobody can give revelation knowledge. No. ஒற்றுவரால முடியாது. அவர் தொடர்ந்து பேசுறார். வானங்களிலே இருக்கிற என் டாடி இதை உனக்கு வெளிப்படுத்தினார். டாடி வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பீட்டராய் இருக்கிறாய், நீ கல்லாய் இருக்கிறாய். அதான் அவன் பேர் அர்த்தம். இந்த கல்லின் மேல் என் இதுல போட்டிருக்கு சபையை கட்டுவேன். இயேசுவா சொல்லவில்லை. இந்த இடத்துல இங்கிலீஷ் சர்ச். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த வெளிப்படுத்துதலின் மேல் டாடி உனக்கு கொடுத்த அந்த வெளிச்சமாகிய வெளிப்படுத்துதல் மேல் நான் வெளியானே அழைக்கப்பட்ட என்னுடைய ஜனங்களை காட்டுவேன். வெளியே அழைக்கப்பட்ட we will come to that. அப்ப என்ன இங்க நாங்கள் வாசிக்கிறோம் என் சபையை. இப்ப எல்லா இடத்திலையும் சபைதான். கிறிஸ்தவ சபை கிராமமோ பட்டணமோ எந்த தேசமோ சர்ச் 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 என் சர்ச்சை காட்டுவேன். அப்படி ஒன்றுமே அவர் சொல்லல. We will come, go deep and see. அப்ப இந்த இடத்துல சொன்னார் 18ஆம் அதிகாரம் மத்தியாகு 18 17 மறுபடியுமாக சொன்னார். இது மனவருத்தம் அடைந்த ஒரு சகோதரன் இன்னொரு ஆளோட ஒப்புரவாகிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்குகள். அவன் தனியாக இருக்கிற அவனோட கதைக்க வேணும். கேட்கல இவன் இன்னும் 2 பேரை கூட்டி கொண்டு போய் கதைக்க வேணும். கேட்கல அதுக்கு பிறகு என்ன சொல்றார்? அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. என்ன போட்டிருக்கு தமிழ்ல? சபைக்கு. யாருக்கு தெரியும்? இன்னைக்கு எல்லாமே சபைதான். பல இடங்கள்ல பல சபைகள் உண்டு. Rotary Club, they can say that's a club, and Lions Club, and a group of people
What about MC மாநகர சபை? மாநகர சபை எருசலேமிலே இன்னும் கூடவில்லை. கூடும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏன் மாநகர? அதை விட வேறொரு நகரமா இல்லை. ஓகே, அப்ப இது இரண்டாவது இடம். யேசுவா சர்ச் என்று இங்கிலீஷ்ல, தமிழ்ல சபை என்று பாவிக்கிறார். ஒரு இடத்தையும் அவர் பாவிக்கவில்லை. உயிர்த்தெழுந்த யேசுவா யோவானுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியிலே சபைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னென்று கட்டளைகளும் when I am talking about me, நிபந்தனைகளும் அவர்களுடைய பிழைகளையும் அவர் கண்டித்து பேசுகிறார். அதுக்கு சொல்ற நேரம் அந்த சொல் பாவிக்கிறார். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. எபேசு பட்டணத்தில் இருந்த சபை. இது வெளிப்படுத்தின புத்தகம். உயிர்த்தெழுந்த இயேசுவா அவரே ஆவியாயிருக்கிறார். டேடியும் அவரும் ஒரே ஆவி. அப்ப இந்த சபை என்ற தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட இந்த சொல்லை 2 தடவை தான் சொன்னார். மேத்யூ, மார்க், லூக், ஜான். அதுலேயும் மத்தேயுல 2 தடவை. மற்ற புத்தகங்கள் இல்லை. யாராய்ந்து பார், சர்ச். ராஜ்யத்தை குறித்து எத்தனை தடவை சொன்னார்? மத்தியாவிலே ஏறக்குறைய 130 தடவை சொன்னார். தடவை அவர் கூறியிருக்கிறார் ராஜ்யத்தை குறித்து. ஏன்? அதுதான் அவருடைய செய்தி. அவருடைய செய்தி சர்ச்சல்ல. ஷாக்கிங். இது எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும்? எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் சபை என்றால் ஆக்சுவலி என்னன்னு? 98% தெரியாது. போய் சூரியனால் அது கூட தான் தெரியும். இவங்க போடுங்க அந்த படத்தை. இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் ஆராய்ச்சி படிப்பாங்களா? மற்றது சொல்லுங்க பாப்போம். They come with all their problems. அவர்கள் தேவைகள், அவர்களது பிரச்சனைகள்,
அது வந்து ஒரு நோட் புக் இல்லை, சும்மா பைபிளை கொண்டு வந்தாலும் டைம் கோஸ் ஆன், லைஃப் கோஸ் ஆன். பிளடி ஓ பிளடா. Yeshuaவின் focus the kingdom, not the church. அவர் ராஜ்யத்தை படிப்பித்தார். எல்லா ஓமைகளும் ராஜ்யத்தை குறித்தே சொன்னார். அவரை கேள்வி கேட்டார், ராஜ்யத்தை யாருக்கு எப்படி எதுக்கு ஒப்பிடலாம், எதுக்கு ஒப்பிடலாம்? யோசித்துப்பார். அவர் ஊழியம் தொடங்கினது ராஜ்யத்தை அறிவித்து கற்பித்தார். இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். லூக் 4:43. சபையை அறையவில்லை. ராஜ்யம். அப்ப பாருங்க, சபை எனப்பட்டது 2 தடவை கூறப்பட்டிருக்க. ராஜ்யம் 130 தடவை கூறப்பட்டிருக்க. இந்த போதையர் எனப்பட்டவர்கள் உலகெங்கும், the teachers and the Bible scholars, whoever, they don't teach about the kingdom. My church, their church, our church, they only center it. மையமாக என்ன திடுக்கிடும் சம்பவம். அவர் ஊழியம் ஆரம்பித்தது ராஜ்யத்தை குறித்து. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபம். அதான் ஸ்டார்ட். முடியும் வரை அதான். மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு 40 நாள் அதான். என்னமோ வீத கேட்க இல்லை, உள்ளுக்கு ஓடி இருக்கு. என்ன இது 40 நாளா? இவர் ராஜ்யத்தை பேசிட்டு இருக்கிறார். இப்பதான் எருசலேமிலே சாபிக்க போறாரோ. அத கேள்வியை கேட்டுப்பட்டார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். இயேசுவின் மையமான டீச்சிங் ராஜ்யம். சபையை குறிச்சோ, சபை இப்படி நடக்க வேணுமோ, சபையில யார் இருக்கலாமோ, அதான் பேய் மிக சுலபமாக ராஜ்யத்தை களவாடி போட்டு சர்ச்சை போட்டு வச்சிருக்குது. ஒரு ஆள் போடுற உடுப்பு முக்கியமா, அவர் உடல் சுயநிலை முக்கியமா? எவ்விதமாக அவரால் வெளிச்சம் பெற்றவர்கள் ராஜ்யத்தை அறிவித்து ராஜ்யத்தின் வேலையை செய்து, ராஜ்யத்தின் வேலை அவர் பேரிலே பிசாசுகளை துரத்தி நோயுள்ளவர்களை குணமாக்கி, ராஜ்யத்தின் பரப்புதலுக்காக ஜீவிக்க வேண்டும்.
இதுதான் அவர்கள் நோக்கம். இந்த இங்கிலீஷ் வேர்ட் சர்ச் என்றும் தமிழ் சொல்லும் சபை என்றும் எங்கே இருந்து அடிப்படையான கிரேக்க சொல்லில இருந்து வருகிறது. பழைய முதல் உடன்படிக்கை எபிரிய பாஷை ஆரம்ப புத்தக தொடக்கம் மல்கியா வரைக்கும். புதிய உடன்படிக்கை மேத்யூ மார்க் ஜான், மேத்யூ மார்க் லூக் அண்ட் ஜான். 2 தடவை மத்தேயுவிலே கூறப்பட்டது. அப்படி என்றால் சபை என்றால் என்ன? கிறிஸ்தவ சபை என்றால் என்ன? What is the meaning of the Christian church? What do you know? ஆரம்பத்தில் சொன்னேன், எங்கே இருந்தெல்லாம் காடு கரைமையெல்லாம் திரிஞ்சு வந்த மாதிரி ஒரு மாடு இந்த சர்ச் என்று சொன்ன இங்கிலீஷ் சொல் ஜெர்மன்ல இருந்து, கிரீக்கில் இருந்து, ஓல்டு இங்கிலீஷில் இருந்து வந்திருக்க. நீங்கள் கான்கார்டன்ஸ் யாராவது வைத்திருந்தாலும் ஆராய்ந்து பார். சர்ச் என்றது எங்கே இருந்து வருது, அல்லது தமிழ்ல சபை என்றது. தமிழ் புத்தகம் படிச்சு கொண்டு என்ன சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது நம்புறது அதோகதி. ஏனென்றால் பல இடங்களிலே பழியான சொல்லி உபயோகித்திருக்கிறான் எழுமுகம். இந்த தமிழ் பைபிளை மட்டும் படிச்சு கொண்டு சபை 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 என்னடா இது? சோ கிரேக்க மொழியிலே எக்லேசியா போட்ட சொல் எழுதப்பட்ட கிரேக்க மொழி எக்லேசியா, அதைத்தான் சபை என்று போட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் வெளியிலே அழைக்கப்பட்டவர்கள். வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அப்ப நீ உடனே கேப்பாய், அப்பா இவங்க உள்ள இருந்தவங்க எங்க? எதுக்குள்ள இருந்தவங்க? வெளியில கூப்பிட யாரு கூப்பிட்டது? என்ன சொல்லுது? அப்ப இயேசுவின் அவர் வைத்திருந்த இருதயத்திலே இதன்படி நாங்கள் வாசிக்கிறதா இருந்தால் மத்திய 16:18 இதுவரையிலும் கேட்டுட்டியா? இதுவே பெரிய ஒரு விடுதலை. நீ சர்ச் போய் போய் உட்கார்ந்து போட்டு போட்டு வர கதிரையோ வாங்கியோ சூடு காட்டி போட்டு உன்னை வழி நடத்துற குருட்டு வழிகாலிக்கே தெரியாது சர்ச்சண்டா என்னண்டு எல்லாம் மூல முடுக்கும் சேர்ச்சான். அப்ப இங்க பார்க்க வேணுமே. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், மத்திய 16:18, நீ கல்லாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் வெளியே அழைக்கப்பட்டவர்களை கட்டுவேன். வெளியால் அழைக்கப்பட்டவர்கள் அவர்களை கட்டுவேன்.
எங்க போகுது? அப்ப நீ போற ஒரு இடம், நீ வெளியே அழைக்கப்பட்ட ஒரு ஆளா? ஏன் போறாய்? என்ன நோக்கம்? என்ன கற்றுக்கொள்கிறாய்? யார் உன் வழிகாட்டி? உன் போதகர் யார்? பாரம்பரியம். இருட்டுப்பட்ட உடனே 6:30 வவ்வால் எல்லாம் பறந்து தெரியும். இப்ப அநேகமாக காண முடியாத மடங்களை அந்த போஸ்ட் ஆபீஸுக்கு பக்கத்தில் பெரிய ஒரு மரம் இருந்தது. அதுல கடைசி ஒரு 1000-2000 வவ்வால் அதை வெட்டி போட்டாங்க, பெரிய வவ்வால்கள். அதுக்கு பிறகு அங்க உள்ள காரிய பழங்களையே தெரிஞ்சு சாப்பிட்டுட்டு அது போயிடும். அநேகமான அதை தூங்கிக் கொண்டிருக்கும். இப்படி எத்தனையோ பேர் வழக்கம் போல ஒரு மண்டபம், ஒரு கூடாரம், ஒரு குடிசை, ஒரு ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வீடாகவும் இருக்கலாம். கட்டி 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 கொஞ்சம் பேரை சேர்த்து கொண்டு சபை. இவர்களுக்கு என்னென்று தெரியாதனாலே வீடு வீடாய் தெரிவார்கள். அவர்கள் கட்டின மண்டபத்தை கொஞ்சம் நிரப்ப. ஆனால் நிரப்புவது பெரிய காரியம் இல்லை. அவர்கள் கொடுக்கும் காணிக்கதான் நோக்கம். என்ன காரியங்கள் நடக்குது? அடி நோக்கம் வேற. பார்த்தா அவங்க வந்து வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டிய அவர்கள் பாக்கெட்ல இருக்கிற காசு எவ்வளவு காணிக்க போடுவாங்க. அதற்காக போய் எதையும் சொல்லுவார்கள். We will come to that when I teach you about யூதா 1ஆம் அதிகாரம், ஒரே ஒரு அதிகாரம். எப்படியாக கள்ளமாக பக்க வழியாக வெளியே அழைக்கப்படாதவர்கள் வந்து பூந்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ சபை சர்ச் என்ற கூட்டத்துக்குள் நிரம்பி. எப்படி இஸ்ராயல் ஜனம் எகிப்தை விட்டு வெளியே வரும் நேரத்தில் ஒரு I don't know what they are put for, mixed multitude. என்ன போட்டிருக்குது? எண்ணாகமம் இல்லையா உங்கள்கிட்ட? அதை எடுத்து வைக்கணும். இன்றைக்கு எண்ணாகமம் 8 அவர்களோடு சேர்ந்து ஒரு புறஜாதி கூட்டமும் வழிகின்றது. அவர்களோட கூட பல ஜனங்கள், ஜாதிகள், அநேகர் போனதும் அன்றி அவங்களோட ஆடு மாடுகளையும் சேர்ந்து போனது. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் இஸ்ராயல் ஜனம். அவங்களோட கூடி கொண்டு வந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அது இதண்டு கல்யாணம் முடிச்சார்கள். அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டாங்க வழியால. நாங்களும் வேற போறோம். சரி, அதுக்கு பிறகு வருவோம் நாங்கள். சர்ச் என்ற சொல் கிறிஸ்தவ சபை என்று சபை வந்த சொல்
Ecclesia. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் இவங்க தான் அவருடைய ஜனம். இவர்களை கட்டி எழுப்புவேன், கல்லின் மேல் கட்டுவேன். கல் பீட்டருக்கு கிடைத்த வெளிப்படுத்துதல். இந்த வெளிப்படுத்துதல் கிடைச்சார்கள் கூட்டம்தான் சபை எனப்பட்டது. இப்ப இருக்கிற எல்லா இடத்தையும் தேத்தனி கடை மாதிரி இருக்கிற சபை அல்ல. No, never. The called out assembly வெளியே அழைக்கப்பட்ட சனம். அப்ப நாங்க பார்க்க வேண்டும் எங்கே இருந்து வெளியே அழைக்கப்பட்டார்கள். ஓ எஸ், யோகனான் புத்தகம் 15. ஆரம்பத்தை கொஞ்சம் வழங்கப்படுத்தவே ஒரு மணி தியானம் போயிட்டது. எதுக்கும் நீ சரியா அறிந்து கொள்றதுதான் முக்கியம். யோகனான் 15, 18, 19. நீ எங்க போறாய்? நீ அழைக்கப்பட்டதில் ஒரு ஆளா? அது நீ செக் பண்ண வேண்டும். நான் அல்ல. நானே என்னுடைய நியாயத்தை இருக்க வார்த்தை உன்னை ஆராய்ந்து நியாயத்தை இருக்கட்டும். கொலை செய்தவன் கொலைகாரன். வார்த்தை சொல்லுது கொலை செய்யாதிருப்பாயாக. வார்த்தையின்படி அவன் கொலைகாரன். சரியா? ஜான் புத்தகம் 15, 18. உலகம் உங்களை பயத்தால் உங்களை பயக்கிறதுக்கு முன்னே என்னை பயத்தது என்று அறியுங்கள். யேசுவா பொது ஜனங்களோடு பேசவில்லை. இயேசு தம்முடைய சீஷர்களோடு பேசுகிறார். அவரது ராஜ்யத்தின் செய்தியை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாலே போகிறவர்கள். வேறு யாருக்கும் பேசல. 19 வெரி இம்பார்ட்டன்ட். சீஷர்களோடு பேசுகிறார். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை செய்திருக்கும். நீங்கள் உலகத்தார் இல்லாதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலே இருந்து தெரிந்து கொண்டபடியாலும் உன்னை உலகம் பயக்கிறது. உன்னை பார்க்கிறதா? யேசுவாவினாலே வெளியே அழைக்கப்பட்டு அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டால் நீ வார்த்தையிலே டோரா அதிலே நடக்கும் பொழுது உண்மைக்காக எல்லா இடத்திலும் நிலைத்து இருக்கும் பொழுது உலகம் அடுத்தது எல்லாருக்கும் தெரியாது. உலகம் உருண்டே அல்ல. இந்த உலகம் என்ற சொல்
உருண்டையான பூமியை சொல்லவில்லை. நோ, இதிலே வெளிச்சம் இல்லாமல் யேசுவா இல்லாமல் வெளிச்சம் இல்லாமல் யேசுவா இல்லாமல் யேசுவாவின் வாழ்க்கை இல்லாமல் வெளியே அழைக்கப்படாமல் ஆதாமின் வாழ்க்கையை கொண்டவர்கள் டேடியும் மகனும் இல்லாதவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். இருக்கும் இடம் சாத்தானின் வாழ்க்கை, சாத்தானின் இருள். இதில் இருந்து ஆதாமும் ஏவாளும் வெளியே வந்த நேரம் இந்த உலகத்துக்குள்ளே, இந்த உலக சாத்தானின் வல்லமைக்குள்ளே வந்தார்கள். ஏன்? அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். வஞ்சிப்புகளும் பொய்களும் தேவனற்ற நிலைமையிலே ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், அதிகாரிகள் எல்லாரும் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கே போகிறார்கள்? முடிவிலே தெரியாது. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் இதுக்குள்ளே இருக்கிறார்கள். No God the Father, no Son of Elohim. டேடியும் இல்லை, மகனும் இல்லை. Now, ரஷ்யா யுக்ரைனை தாக்கிக் கொண்டிருக்கிறது. நான் யாரையும் சைடு எடுக்க இல்லை. யேசுவா சொன்னார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 2, யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும் யுத்தங்கள், ரஷ்யா யுக்ரைன். ஆக்சுவலி இன்னும் ஒரு உலகம் அறிந்தால் அடுத்தது வெளியால் அழைக்கப்பட்டவர்கள் ஐக்கியமானவரால் உலகம் சும்மா அறிந்தது. அவருடைய ஜனம், அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் வெளிச்சத்தில் அறிந்தவரால் யேசுவா தி மெஷியா. அவர் ஒரு யூதன். யூதனை பொறுத்தால் உனக்கும் இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை. எத்தனையோ யூதர்களை, இஸ்ராயல் ஜனத்தை, யூதர்களை வெறுக்கும் ஆவியோடு கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு, கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். பன்றிகள் மாதிரி. இயேசுவா சொன்னார், முத்துக்களை பன்றிகளுக்கு முன்னால போட வேணாம் என்று. ஏன் பாவிச்சவர் பன்றி என்று? அது இந்த டீச்சிங்லேயே இல்லை. We will see. பாயிரகு ரெடி. இந்த பன்றிகள் யார்? ஓகே, now I don't know why I came to these examples. அந்த மனுஷன் ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் பிரசிடென்ட், அவர் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையை வாசித்து நாளாந்தம் கீழ்ப்படித்து படிக்கிறவராக இருக்கணும். அப்படி வார்த்தையை சொல்ல முடியுமா? இருளை வெளிச்சம் மேற்கொள்ளும். He is having fellowship with the Jewish people. By the way, அநேக யூதர்கள் அங்கே இருந்தார்கள் யுக்ரைன்ல.
இப்ப யுத்தம் உண்டு. Alright. உலகம் எனப்பட்ட இது பூமி அல்ல, உருண்டை அல்ல. தேவன் இல்லாமல், மெஷியா இல்லாமல், எந்த வெளிச்சமும் இல்லாமல் வெறும் ஒரு கிறிஸ்டியானிட்டி என்றதை பின்பற்றி கொண்டு சூரிய நாளிலே ஒரு மண்டபமும் பிரம்மாண்டமான ஹாலோ எதுவாயும் இருக்கட்டும், அதிலே சேருகிறவர்களும் உலகம் அனைத்தும் மற்றவர்கள், தேவனற்றவர்கள், மெஷியா இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாரும் பின்பற்றும் பலவிதமான மதங்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் உலகம். இப்ப நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எங்கே இருந்து? உலகத்திலே இருந்து தெரிந்து கொண்டேன். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் உங்களை நேசிக்குமே. தில்லும் உள்ளும் உருட்டும் திரட்டும் களவும் பொய்யும் நிரம்பி வழியுது கிறிஸ்தவ சபை எனப்பட்டது. மற்றதை விடுங்கோ. ஏன் இவங்களுக்கு சபை என்னன்னு தெரியாது. வந்தாச்சு, சேர்ந்தாச்சு, பைபிள் ஒன்று வேண்டியாச்சு. உள்ளுக்கு வரம்பான வழிகாட்டுறவன் மாயக்காரனும் குருடனும். யாரை யோசிச்சு சொல்றீங்கள்? பரிசெயல. அப்படியானார்கள் தான் வழி நடத்தினார்கள். நீ பரிசை என்று சுவாபத்தோடு இருந்தால் உனக்கு தொப்பி அளவா இருக்கும். நீ கள்ளனாகி இருந்தால் நான் களவை பற்றி சொன்னா உனக்கு கோபம் வரும். இயேசுவை உலகம் எதிர்த்தது அதனாலே தான். உலகத்தை அவர் கண்டித்தார். உங்களை பயக்க முடியாது, அது என்ன பயக்கிறது? Because I testify that his deeds are all evil. Okay, அதுல கொஞ்சம் கூட நேரம் நின்றாச்சது. நான் உங்களை தெரிவு செய்தேன். யெகோவாவினால், டடியினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். உலகம் அவர்களை பாகிக்கும். கட்டாயம் அல்லது பிழை. உலகம் என்றால் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் இருந்து தாங்கள் எங்கு போகிறார்கள் என்று அறியாமல், அதி உயர்ந்த தேவன் இல்லாமல், அவருடைய மகன் இல்லாமல், அவரை அறியாது ஏதோ ஒரு மதம் அதை பின்பற்றிக் கொண்டு அது கிறிஸ்தவமாயும் இருக்கலாம். அது கூட இன்னும் அதில் இருக்கும் ஜனக்கூட்டம். The society is called world. ஜான் 3:16 வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். அதை இந்த உலகம் வருகிறது, அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன் அவர் உலகத்தை நேசிக்கணும்? அது பிறகு பெறும். இப்ப அடுத்தது பார்ப்போம். I hope you understood. உலகம் என்று அறிவது மிக முக்கியம். பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது தனியா சொல்லிக் கொடுக்கணும். அதை இதில் வாரப்படியால் பலருக்கு தெரியாமல் இருக்கு. யோகனான் 17:6 யேசுவா கெத்செமனேலே டேடியோடு பேசுகிறார். டேடி அவருக்குள்ளே, டேடி எல்லா இடத்திலும்
இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறாயா? கெத்செமனே என்றால் ஒலிவ்ஸ், நசுக்கி புளிமடம். ஒலிப்ரஸ் இயேசுவா அடிக்கடி அந்த ஒலிப்ரஸ் கெத்செமனே, அதான் அவருடைய அர்த்தம். கெத்செமனே கெத்செமனே என்று எழுதுகிறது, எழுப்புவோம். அர்த்தம் சரியா இந்த சர்ச் மாதிரி. ஒலிவ்ஸ் எடுத்து அந்த விதைகளை காசைக்கு நெற்றிக்கு புள்ளியிடம். யோகனான் 17:6 நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்களுக்கு உம்முடைய பேரை வெளிப்படுத்தினேன். அவர் தெரிந்தெடுத்து உலகத்தில் இருந்து சாத்தானின் வல்லமைக்கு கீழே இருந்தார்கள், இருளிலே இருந்தார்கள். நாங்கள் எல்லாரும் வெளிச்சத்துக்கு வந்தவர்கள், நாங்கள் எல்லாரும் இருளிலே இருந்தோம். முழு இருள், சிறுவயது தொடக்கம் வெளிச்சம் கிடைக்கும் வரை கத்தோலிக்கத்தில் இருந்தேன். நீ இந்துவில் இருந்திருக்கலாம், நீ பாம்பை கும்பிட்டாய், நீ தான் கடவுள் என்று, அல்லது குரங்கை இல்லை. உலகத்தில் இருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய பேரை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை நீர் எனக்கு கொடுத்தீர். அவர்கள் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, அதாவது உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். இதான் எக்லேசியா, ஒளியே அழைக்கப்பட்டவர்கள். சூரிய நாள்ல கூடுற எல்லாரும் அல்ல. 1000 பேர் சேர்ந்தாலும் ஒரு 10 பேர் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள். நீர் கொடுத்தவர்களுக்கு உம்முடைய பெயரை வெளிப்படுத்தினேன். அவருடைய பெயர் பிதா அல்ல, டாடி அல்ல, ஃபாதர் நோ. அதி உயர்ந்த தேவனாலே உலகத்திலே இருந்து அவர் முன்னறிந்த ஆக்களை பிடிச்சு இழுத்து யோகனான் 6:44 மணிக்கு தமது மகன் யேசுவாவை கொண்டு வராமல் நீ இருக்கிறாய். அப்படிப்பட்டவர்கள் அவரது வார்த்தைக்கு, அவரது கட்டளைக்கு, அவரது தோரா, அவரது உண்மைக்கு, அவரது விதிகளுக்கு, அவரது ஒழுங்குகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழ்ப்படிவார். நோ ப்ராப்ளம். வெளிச்சத்து வந்தவர்கள் அவர் ஒன்று சொன்னால் எஸ் சார் நாங்கள் கீழ்ப்படிவோம். எது எது சாப்பிடலாம், எது எது சாப்பிடக்கூடாது என்று அவரது வார்த்தையில் இருந்து அறிந்தோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. முந்தி சாப்பிட்டது வேண்டாம். ஏன்? அவருடைய வார்த்தை
சொன்னால் நீங்கள் சர்ச்சை பைசீர்கள் நல்லா நண்டையும் கணவாயும் அதையும் இதையும் பண்டிகையும் சாப்பிட்டு போட்டு பரலம் போலாம் என்று இருக்கிறாய். அதுவும் பெரிய ஒரு பிள்ளை பரலோகம். 65-66 சொல்லி போட்டார். வைத்த படைச்சவருக்கு தெரியும் என்ன நாங்க சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாது. கற்பத்தில் உருவாக்கினது வயிறு குடல் எல்லாம் அவருக்கு கணக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா? இல்லை. நான் அதெல்லாம் பழைய ஏற்பாடு, அதெல்லாம் யூதர்களுக்கு. நன்றாக சாப்பிடு, பண்டிகளை வள. Anyway, that's a different topic. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான் தேவனுடைய ஜனம். அவர்கள்தான் கட்டப்படுவார்கள். யாரால்? அதை வழிநடத்தும் மேய்ப்பனாலே? No. I will build my church, my called out. வெளியே அழைக்கப்பட்டவர்களாகிய என்னுடையவர்களை நான் கட்டுவேன். மத்திய 16 சபகுழி அதை மேற்கொள்ளாது. அதான் அர்த்தம். மரணத்தை வாசல் என்று போட்டிருக்கு. மரணம் அதை மேற்கொள்ளாது. Yeshua சொன்னது. There are so many things, so deep. We have to spend time. யாருக்கு உண்மை தெரியும்? எல்லாருக்குமா? இல்லை. தம்முடைய செய்தியை விசுவாசித்த யூதர்களுக்கு யேசுவா சொன்னார், நீங்கள் என் வார்த்தையிலே நிலை கொண்டிருந்தால் தொடர்ந்து தியானித்து கீழ்ப்படிந்து அடிக்கடி வார்த்தை ஆராய்ந்து கீழ்ப்படிய உங்களுக்கு மறந்தாங்க. உண்மையாகவே என் சுவிசேஷர்களாக இருப்பீர்கள். அப்ப பொய்யான சுவிசேஷர்கள் உண்டு. அதுக்கு பிறகு சொன்னார், உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கு. உண்மையை அறிவது that's a revelation. உண்மையை விளங்கிக் கொள்வீர்கள் என்று சொல்லவில்லை. நோ, அறிவீர்கள். உண்மை அது என்ற தேவன் யெகோவா 17:3 உண்மை அவரது மகன் 14:6 உண்மை அவருடைய வார்த்தை 17:17 சந்தோஷமாயில்லை. உண்மை வெளிச்சம், உண்மை சமாதானம். உலகம் அனைத்தும் பொய்க்குள்ளாய் இருக்கிறது, பிசாசம் வஞ்சிப்பு உள்ளாய் இருக்கிறது. உலகம் அனைத்தும் எங்கே இருந்து வந்தார்கள், எங்கே போகிறார்கள் தெரியாது. Increase the control. இப்பொழுது யேசுவாவினால் பிடிக்கப்பட்டு தமஸ்கு தெருவிலே ஷவுல் என்ற பெயருடையவன்
யேசுவாவின் வெளிப்படுத்துதலை பெற்று அவன் ஊழியம் தொடங்கும் நேரத்தில் அதுக்கு பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு யேசுவா சொன்னது அப்போஸ்தலர் புத்தகத்திலே மிக தெளிவாக இருக்கு. 82ஆம் ஆண்டு 1982 இந்த வார்த்தை என் இதயத்திலே பதியும் படிக்க செய்தார் யேசுவா. லிடியாவின் இதயத்தை திறந்த மாதிரி வந்திருந்தவர்களுக்குள்ளே அவளுக்கு மட்டும்தான் பவுல் பேசிய வார்த்தை உள்ளே போகும்படி செய்தார். Why? I don't know. What about the others? I don't know. எம்மாவு தெருவில் போன துக்கத்தோடு போன 2 சிஷ்யர்கள் அவர்களது இருதயத்தை திறந்து ஒரு பைபிள் ஸ்டடி கொடுத்தார். ஏன்? அவர் டீச்சர். யோகனான் 13:13 You call me teacher? Yes, I am. Now, அவர் பவுலுக்கு சொன்னது அப்போஸ்தலர் 26 அவன் தமஸ்கு தெருவிலே தான் கண்ட தரிசனத்தையும் அனுபவத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தான். 17 இந்த வாசகம். அப்பொழுது நான் எஜமானி நீ யார் என்று கேட்டேன். அதுக்கு அவர் நீ துன்பப்படுத்துகிற யேசுவா நானே. எபிரிய மொழியிலே கூறப்பட்டது. அவர் இயேசு என்று சொல்லவில்லை. ஏற்றுக்கொள்ளாவிட்டால் விடு. வெளியிலே அழைக்கப்பட்டவர்கள் நோ ப்ராப்ளம். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றினில் எழுந்தனில் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழிய வேலைக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காக உனக்கு என்னை காண்பித்தேன். தரிசனமான 17 உன் சொந்த ஜனத்தில் இருந்தும் அந்நிய புறஜாதிகள் ஜனத்திலே இருந்தும் உன்னை விடுதலையாக்கி ஏன் அவர்கள் எதிர்ப்பார்கள். அவன் அறிவித்தது ராஜ்யத்தின் செய்தி. அவன் போய் சொல்லல இயேசுவனுக்கு மாதிரி தான் 3ஆம் நாள் எழுந்தார். கையை பிரிச்சதை பார்த்தியா சிலுவையிலே உனக்காக அழுறேன். இது இப்படித்தான் நான் இந்தியாவில் இருந்து கேள்விப்பட்டேன். எத்தனை பேர் சொல்றது. அவர் மிகுந்த தாகத்தோடு இருந்து நான் தாகமாய் இருக்கிறது ஒரு ஊழியக்காரன் சொல்றான். ஆத்ம தாகமாம். இந்த சுத்த பைத்தியம் 3-4 மணத்தியாலங்களுக்கு வெயில போய் அந்த மாதிரி இது நான் வறண்டு போனேன். ஐ எம் thirsty என்று சொன்னான். சமாரித்தன் பெண் கிணத்தடியில் நிற்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைன்னு சொன்னான். 7 முகத்தின் மொழிபெயர்ப்பு தாகத்துக்கு தாகம்.
அப்படி இருக்கு. அதை போய் தெரிவிக்கவில்லை. என்னவாம்? வேலைக்காரனாக சாட்சியாக மேற்படுத்துகிறார். சொந்த ஜனத்திலே புறஜாதிகளில் இது ஒன்றை விடுதலை. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே, அவரை பற்றும் விசுவாசம் எது? ஏத்தப்பா பிறந்தார், பெத்லெஹேமிலே பாடப்பட்டார், எங்கேயோ ஒரு இடம் ஞாபகம் இல்லை, மரித்தார், 3 நாள் உயிர்த்தெழுந்தார், அவரை விசுவாசிக்கிறேன். நிச்சயம் நீ அவருடைய போக முடியாது. மனதால் நீ அறிந்து கொண்ட அறிவு, என்னை பற்றி விசுவாசம், அவர் கொண்டு வந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த அவருக்கு பின்னால போவது. Are you doing that? பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம், பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம் வர இருக்கும் ராஜ்யம். இப்பொழுது அந்த ராஜ்யத்திலே செயல்படுகிறார்கள். வெளியால் அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது எல்லா அதிகாரமும். பூமியில் அதை கட்டுவீர்களோ அது வானத்திலே கட்டப்பட்டிருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, வழியிலே அழைக்கப்பட்டவர்களுக்கு. கண்டெக்ஸ்டில் இருந்து பிரித்தெடுக்க முடியாது. கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி தண்ட விருப்பம் செய்ய கூட்டம் கூட்டமாய் சேர்ந்து கொண்டு போதைகளையும் ஏற்படுத்தி தொங்கல்ல போய் நிற்குது. சுதந்திரம் தேவனுடைய வர இருக்கும் ராஜ்யம் இப்பொழுதே உள்ளே போகும்படி சொன்னார். அப்ப இந்த ராஜ்யத்தின் பிரவேசம் பெற்றுக்கொள்ளும்படியாக முதலாவது இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும் பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு. ஞாபகமா இயேசுவா சொன்னது, நீர் எல்லா மனுஷர்கள் மேலும் எனக்கு அதிகாரம் கொடுத்தபடியே எல்லா மனுஷர்கள் மேலும் நீர் கொடுத்தவர்களுக்கு நான் நித்திய வாழ்வை கொடுக்க முடியும். எல்லா மனுஷருக்கும் இல்லை நித்திய வாழ்வு, அவர் கொடுத்தாக்களுக்கு. இவை யாவும் நான் 17 இருக்கிறது. நீ ஒரு சபையை ஆரம்பித்து உனக்கு காணிக்க வேண்டும், தசமாவும், உனக்கு என்ன வார்த்தையின் படிச்சோம் அவருக்கு தெரியாதா? அவர் அறிய மாட்டாரா? நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறீர் தேவி சொன்னான். அப்படி சொல்லி போட்டும் பிறகு சொல்றான் அந்த 139வது பாடல்ல, என்னை ஆராய்ந்து பாரும், என்னை இருதயத்தை என் சிந்தனைகளை சோதித்தறியும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டான். பார்த்து நீதியின் பாதை, உண்மை, தோரா, ஆலோசனை, கட்டளைகள், கற்பனைகள், விதிகள் எல்லாமே
இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கும் பிசாசின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பப்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும்படி. கண்கள் எப்படி திறக்கப்பட போகிறது? Preaching the gospel, preaching the good news. We will come to that later. பிசாசினாலே கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், அதிகாரிகள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், மதங்களை பின்பற்றுகிறவர்கள், அதில் முக்கியமாக கிறிஸ்தவ மதம் குருடு. அவர்கள் கண்களை இதில் உங்களுக்கு நான் படிப்பிச்ச ஞாபகம் இருக்கணும். தேவனுக்கு தெரியும் நீங்கள் இதை சாப்பிடும் பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்படும். எப்படி உங்கள் கண்கள் திறக்கப்படும்? என்ன போய் சொன்னான்? மூடப்படும் என்றது திறக்கப்படும். தேவன் சொன்னா இதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவீர்கள். அவன் சொன்னான் இல்லையவாள், நீங்கள் சாக மாட்டீர்கள், நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்படி எதை நம்பினாய்? 99% வீதமான கிறிஸ்தவ சபைகள் எதை நம்பினது? பிசாசு கூறிய பொய்யை. நீ அவர்களுடைய கண்களை திறக்க முடியும். உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புறேன். கண்களை திறக்கும்படி. மதம் மாற இல்லை. Not changing religion. Come out of darkness. Come out of the power of Satan. கண்கள் திறக்கப்படும். நாங்கெல்லாம் குருடர்களாக இருந்தோம். கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு தெரியும். ஐயோ, என்னத்தை ஒரு முண்டத்தை போய் நீதான் தெய்வம், ஒரு குரங்க போய், ஒரு 5 தலை பாம்பை போய் ஏன் கடவுள்? ஐயோ, பாத்தீங்களா? இயேசுவா சொல்றது. இயேசு அவர்கள் கண்களை திறக்கப்படி வெளியே கொண்டு வர ராஜ்யத்தின் செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். மற்றபடிக்கால I think our time is up. I'm going to make I will continue over there. சபை என்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்ட இடத்தில் நிற்க வேண்டும். நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சபை என்றால் உலகம் அறிந்திருக்கிற கிறிஸ்தவ சபைகள் என்று அது சபை அல்ல. எக்லேசியா சபை என்று மொழிபெயர்த்திருக்கு. அதே சொல் எக்லேசியா சர்ச் என்று மொழிபெயர்த்து வாசிக்கிறார்களுக்கு என்ன தெரியும்? இஞ்சால வாய்ச்சி கொண்டு வர எங்கே இருந்து வெளியே வர வேணும் என்று சொல்றார். அதனாலே குருட்டாட்டத்திலே சபை எனப்பட்ட ஒரு மண்டபத்திலே போய் சேர்ந்து கொண்டு சூரிய நாள்ல கான்ஸ்டன்டைன் மாத்தி சூரிய நாள்ல அங்க வைக்க தொடங்கி சூரியனை வணங்கினாக்களை பிரியப்படுத்த ஓய்வு நாளையும் மாத்தி ஃப்ரம் சாட்டர்டே 7ஆம் நாளில் இருந்து 1ஆம் நாளுக்கு ஞாயிறு நடக்குது கூத்து.
கூத்தாடினார்கள். நாங்கள் சிறு வயதாகி இருக்கும் பொழுது பெரிய ஒரு மேடை ஒன்று போட்டு இரவர் பக்கூத்து நடக்குது. சபை இப்பொழுது காண்கிற சபை அல்ல. சர்ச் என்றது ஒரு பில்டிங் அல்ல. சொன்னேன் எங்கேயும் அவர் அழைக்கப்பட்டவர்கள் கூடலாம். இதை குறித்து நிறைய காரியங்கள் வெளிச்சத்துக்கு வந்தவர்கள் நீங்கள் அறிய போகிறீர்கள். ஏனென்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் இருளிலே இந்த ஒளிக்கு பிசாசின் அதிகாரத்தை விட்டு கூட்டாட்டத்தை விட்டு தேவனிடத்துக்கு மரணத்தை விட்டு இவர்களுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. எவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அது மன்னிக்கப்படும். தொடர்ந்து விபச்சாரத்தில் இருந்த அந்த வாலிப சகோதரன் 5ஆம் அதிகாரத்திலே அவன் மனம் திறமாமல் இருக்கும் பொழுது அவனை தூக்கி வெளியிலே போட்டு பிசாசன் கையில ஒப்பு கொடுக்கும்படி சின்ன அப்ப பவுல் சொன்ன கொஞ்சம் புளித்தமாக எல்லாத்தையும் புளிக்கப்படும். அவன் பாவத்தோடு இருக்கிறான். வெளிச்சமற்றவர்கள் இது ஒன்றுபடாது. கத்தோலிக்க மதத்தில் இந்த காலங்கள் எனக்கு தெரியும். இருள் முழுவதுமாக இருள். So we will continue from there. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் யார்? எங்கே இருந்து வெளியே அழைக்கப்பட்டார்கள்? அப்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் எக்லேசியா. அவர் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லவில்லை. இந்த கல்லின் மேல் வெளியே அழைக்கப்பட்ட என்னுடைய ஜனத்தை காட்டுவேன். நீ அழைக்கப்பட்டாய? That's a big question. எத்தனையோ ஆங்கிலம் பேசும் ஏராளமான சர்ச் எனப்பட்ட கூட்டங்களுக்கு தெரியாது. ஏன்? They don't take time to find out. No, they don't take time. இது என்ன சொல்லு? யேசுவா யாருக்கு சொல்றார்? இது உண்மையான சொல்லு. இது Tell it to the church. அப்படி இல்லை. What is he referring to? Ecclesia. Yavreka Yehovah Vespereka Yair Yehovah Panaveleka Pioneka Isa Yehovah Panaveleka Vaizamika Shalom. Yehovah உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார். யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாக இருப்பார். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்.
யெகோவாவின் பெயர் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவது. கிறிஸ்தவ சபை என்றால் என்ன? இந்த சபைகளுக்கு அர்த்தம் என்ன? கொஞ்சம் வார்த்தைகளை கூட நாங்கள் பார்த்தோம். அவருக்கு சித்தமான தொடர்வோம். வெளிச்சத்துக்கு வராதவர்கள் நிச்சயம் இந்த வார்த்தைகளை எதிர்ப்பார்கள். அவர்கள் ஆவியின் பாஷை பேசலாம். அந்த ஆவி என்னன்னு அவர்களுக்கு தெரியாது. இவர்கள் வார்த்தையை அடிப்படையாக ஆரம்பத்திலே கேட்டிருக்கலாம். பிரிந்து போனவர்கள். இவர்களுடைய ஜபம் மந்திரவாதம். இவர்கள் வார்த்தைகளால் மந்திரவாதம் பண்ணுகிறவர்கள். நேருக்கு சத்தமான அடுத்த முறை சந்திப்போம். God bless you. Shalom.